ஏப்பா சிரிக்கிறதெல்லாம் போட்டோ எடுப்பேன். என்னையே எப்பட்ட நிறைய ஏக்கம் தரும் புலமை எல்லாரும் கையை வைங்க பார்க்கலாம். பக்கத்துல வச்சிருக்கீங்க. இந்த உடம்புல குறைஞ்சது 5 கிலோ 500 வேலை செய்யற உண்மையான தொழிலாளி எங்க இருக்கு? உழைப்பாளர். இவனுக்கு தான் மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினத்தை கொண்டாங்க. ஆனா நம்ம கொண்டாடி இருக்கோம் எப்படி குவார்டர் ஹாஃப் ஃபுல் எல்லாம் வச்சுட்டு கொண்டாடுறதுங்க. இந்த இவரை கெடுக்கிறது. தம்பி அவர் எங்கடா சொல்லும்? ஹலோ எங்க வரு? மொபைல் ஃபோன் வச்சுட்டு இருக்கிற எங்க வரு? போயிட்டாரா? அவர் எங்க தம்பி? ஏன் போனீங்க? யார் கிட்ட போனீங்க? தம்பி அவர் எங்க போனாரு? இங்க இல்லாம தொழிலை கவனிக்க சொல்லுங்க சார். கைதட்டுங்க அவருக்கு. ஏரோப்ளைன் எப்படி டேக் அப் பண்றேன்னு பாருங்க. அந்த 2 கிங் யார் வெளியே அப்பா வைக்க சொன்னார்னா, ஒருத்தன் பேரு ஸ்மோக்கிங், இன்னொருத்த பேரு ட்ரிங்கிங். 2 கிங்க வெளியே வச்சதுனால தான் நீங்க நான் கிங்கா. ஆனா சொன்னாங்க டீச்சர்ஸ், எங்க பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் யாருக்குமே அவங்க அப்பாவுக்கு இந்த 2 கிங் கிடையாது, அவங்களுக்கு ஸ்மோக்கிங் பழக்கமும் கிடையாது, ட்ரிங்கிங் பழக்கமும் கிடையாதுன்னு சொன்னாங்க. கைத்தட்டி அத்தனை அப்பாக்களுக்கும். Just not from the book. A teacher teaches from the heart னு சொல்றாரு டாக்டர் கலாம். இதயத்திலிருந்து பாடம் எடுக்கிறார்கள் ஆசிரியர்கள். A teacher teaches not for income. A teacher teaches not for income. A teacher teaches for outcome னு சொல்றாரு. outcome உங்க குழந்தைங்க தான். நம்ம என்ன காம்பேர் பண்ணி பாருங்க. இந்த நிகழ்ச்சி டீச்சர்ஸ் நடத்துற நிகழ்ச்சி பெற்றோர்களுக்கு. ஆனா குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து, பெற்றோர்களே உங்க குழந்தைங்க நாங்க எப்படி தயார் பண்ணிருக்கிறோம் பாருங்க, வரவேற்புடைய குழந்தைய வச்சு படிக்க வச்சாங்க. அதான் ஆசிரியருடைய சாதனை. என் தங்கச்சி பசங்க எங்க அக்கா பசங்க தான். அதே குழந்தை ஒரு ஆசிரியரோட ரோட்ல போகும்போது யார் குழந்தைன்னு கேட்டா எங்க பசங்கன்னு சொல்லி உரிமை கொண்டாடுற ஒரே வம்சம் ஆசிரியர் வம்சம். தமிழ்ல மட்டும்தான் டீச்சருக்கு ஆசிரியர்னு பேர் வச்சாங்க. ஆசு பிளஸ் இரியர். ஆசு என்றால் தேவையற்றதை தூக்கி குழந்தைகிட்ட இருந்து அவனுக்குள்ள ஞானத்தை போட்டு அவனை திசை திருப்புகின்ற தீயதை இடுவெளியே. ஆசுவை இடுவெளியே. ஆசுவை கலைத்திடு. சுதந்திரமாய் இருக்க வேண்டிய ஆசிரியர்களுக்கு கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டிய மாணவர்களுக்கு சுதந்திரமும் இன்னைக்கு இருக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்க. நீங்கெல்லாம் யார் தெரியுமா? முன்னாள் மாணவர்கள். கரெக்டா இல்லையா? எத்தனை பேருக்கு உங்களுக்கு தமிழ் டீச்சர்னா ரொம்ப பிடிக்கும்? டக்குனு கை தூக்குங்க. அது எனக்கு. எத்தனை பேருக்கு இங்கிலீஷ் டீச்சர்னா பிடிக்கும்? ரொம்ப கம்மியா தூக்குறீங்க. எனக்கு. எத்தனை டீச்சருக்கு மேத்ஸ் டீச்சர்னா பிடிக்கும்? பெற்றோருக்கு. ஓகே. எத்தனை பெற்றோருக்கு மேத்ஸ்னா பிடிக்கும்? மேத்ஸ் டீச்சர். ஜியோகிராஃபி டீச்சர் ஒருத்தருக்கும் பிடிக்காது. ஹிஸ்டரி டீச்சர். குழந்தைங்களுக்கு டீச்சரை ஃபர்ஸ்ட் பிடிச்சிடணும். அந்த குழந்தைங்களுக்கு டீச்சரை பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் உட்கார்ந்து யோசிச்சு எப்படா என் டீச்சரோட என் குழந்தையை நெருங்க வைக்கிறது அப்படிங்கிறதுக்கு திட்டம் போட்டா அந்த பெற்றோருக்கு பேரு சாம்பியன் பேரண்ட்ஸ் பேரு. அப்பெல்லாம் எல்கேஜி யூகேஜி கிடையாது தாய்களே. பேபி கிளாஸ். குட்டியூண்டு பையன் மிஞ்சி போனா 1 இட்லி 1.5 இட்லி சாப்பிடுவேன். ஆனா நல்லா அடுக்கி வச்சு 4 இட்லி வச்சு சட்னி 2 சட்னி வச்சு கமாண்ட் பண்ணுவாங்க ஸ்கூலுக்கு. என்ன 2 சாப்பிட முடியும்? 1.5 இட்லி சாப்பிட்டு மீதி இட்லி வந்த உடனே டீச்சரை திட்டுவாங்க பாரு. எங்க அம்மா கொஞ்சம் அவைவெல்லாம் கொஞ்சம் கூட டீச்சருக்கு அறிவே கிடையாது. அவங்க குழந்தையாவது அப்படி பண்ணுவாங்களா? என் குழந்தை சாப்பிடாம வந்துட்டானே இப்படிலாம் வீட்டுல சண்டை. உங்க இதை காட்டு, உங்க கேரியரை காட்டு, பக்கத்து வீட்டுல போய் கேட்பாங்க. அது காலியா இருக்கும். ஏன்னா நம்ம 2 பூரி தான் வச்சிருப்பாங்க குழந்தைக்கு. டீச்சர் போய் என்னன்னு கேட்கறியா? சாப்பிடாம குழந்தை கொண்டு வரானே. காக்காக்கு போடுறாங்க, நாய்க்கு போட்டுறாங்களா? இதுக்குதான் குத்தம் பாருனா. கரெக்டா அந்த குட்டீஸ் எப்படி தெரியுமா? எல்கேஜி யூகேஜி குட்டீஸ் எல்லாம் அம்மா சொல்றதை விட டீச்சர் சொன்னா 10 மடங்கு கேட்கும். அதான் பியூட்டி. 10 மடங்கு. ஏன்னா உங்களை விட 10 மடங்கு அன்பு கொடுக்குறாங்க அவங்க. அது எப்படி கொடுக்குறாங்க? அப்படிதான். அதுக்காக உங்க அன்பு குறைஞ்சு போச்சுன்னு அர்த்தம் கிடையாது. அது கருவறை பந்தம், இது வகுப்பறை பந்தம்.
நீ வந்து பாருங்க ஒரு நாள் கிளாஸ்ல நீங்க சொன்னீங்கன்னா வீட்டுல இப்படி திரும்பிக்கணும் அப்படி திரும்பிக்கணும் கிளாஸ் ரூம்ல அதே தான் அது அவனை மேல கை வச்சுணும் அது ஒரு பக்கம் திரும்பும் இது ஒரு பக்கம் திரும்பும் இது இந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கோம் இதுங்களை எல்லா குட்டிகளையும் ஒன்னா சேனலைஸ் பண்ணி அந்த டீச்சர் இந்த குழந்தைங்களோட கண்ணை தன் பக்கம் திருப்புறதுக்கு தவம் இருக்கிறாங்க அந்த டீச்சர் எல்கேஜி யூகேஜி டீச்சர் கைட்டு எங்க அம்மா பாக்குறாரு எல்லா குட்டீஸும் சாப்பாடு அப்படி வச்சுட்டு கண்ணு மூடி ப்ரே பண்ணுது அவங்க மத வழக்கப்படி ப்ரே பண்ணணும் எல்லாம் ப்ரே பண்ணுறது ப்ரே பண்ணி முடிச்ச உடனே சாப்பிட போகிறதுக்கு அப்படியே சாப்பிட ஆரம்பிங்கன்னா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க டீச்சரும் சாப்பாடை பிரித்து சாப்பிட ஆரம்பிக்க போகும்போது எதிர்க்க நான் உட்காந்துருக்கேன் எங்கள் அம்மா பூண்டு காரக்குழம்பு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அன்னைக்கு குழந்தைக்கு யாரும் சொல்லிட்டாங்க ஜீரண சக்தி நல்லா இருக்கணும்னா நல்லா காரமாக பூண்டு குழம்பு கூட எடுத்து வாயில் வச்ச உடனே துப்பிட்டு பிடிக்கல என்ன கண்ணு நல்லா இல்லை டீச்சர் வாயிலே வைக்க முடியல டீச்சர் அப்படியா அப்படின்னு வாயில் எடுத்து போட்டு பார்க்குறாங்க காரம் இங்க பாருங்க குட்டீஸ் எல்லாம் கவனிங்க ஸ்டாப் ஈட்டிங் உடனே நிறுத்திடும் குழந்தைங்க அதான் இப்ப தாமுவோட சாப்பாடு வந்து நான் வந்து சாம்பார் சாதமா மாத்த போறேன் நெய் வாசனையா இருக்கும் அவர் கொண்டு வந்திருந்தது காரக்குழம்பு அவர் இவரு தான் கூப்பிடுவாங்க அவர் கொண்டு வந்திருந்தது காரக்குழம்பு நான் வந்து சாம்பார் சாதம் மாத்த போறேன் மேஜிக் பண்ண போறேன் இல்ல குட்டீஸ் மேஜிக் 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 எல்லாம் கண்டுபிடி இருக்காங்க நான் சொல்ற வரைக்கும் கண்ணை தரக்கூடாது எங்க அப்பா பாக்குறாரு இப்ப டீச்சர் என்ன பண்ணாங்க அவங்க கொண்டு வந்த சாம்பார் சாதத்தை நெய் சாதத்தை ஊட்டுறாங்க இந்த காரக்குழம்பு சாதம்லாம் அவங்க டிஃபன் பாக்ஸுக்கு போறதை எங்க அப்பா பார்க்குறேன் நான் போதும் டீச்சர்னு சொன்ன உடனே அந்த சாம்பார் சாதத்தை கையில தடவிட்டாங்க என் கையில குட்டீஸ் எல்லாம் கண்ணை திறந்தங்க எல்லா வித தாம கை மோந்து பாருங்க நான் மோந்து பார்த்துட்டு எல்லாம் கை தட்டுது சாம்பார் சாதம் ஆயிடுச்சு காரக்குழம்பு எல்லாம் குட்டீஸ் எல்லாம் என்ன ஆச்சுன்னா ஒருத்தன் இடியாப்பத்தை கொண்டு வந்து எனக்கு ரச சாதமா மாட்டி கொடுங்க ஒன்னு பரோட்டா கொண்டு வந்து ஊத்தப்பமா மாட்டி கொடுக்குது டீச்சர் மேஜிக் மாதிரி ஆக்கிட்டாங்க டீச்சரை குட்டீஸ் தானே நம்பிடுங்க குழந்தைங்க இத போய் எங்க அப்பா எங்க அம்மாட்ட சொல்றாரு எங்க அம்மா அழுதுட்டாங்க ஒரு டீச்சர் இப்படியா அன்பை கொடுக்குறாங்க ஒரு நல்ல ஆசிரியர் கூட்டம் எங்கே இருக்கிறதோ அதுதான் சிறந்த பள்ளிக்கூடம் அப்படிப்பட்ட ஆசிரியர்களை நான் கண்டேன் இந்த பள்ளிக்கூடத்துல குடும்பத்துக்கு இங்கிலீஷ்ல என்னமா சத்தமா சொல்லுங்கம்மா நீங்க குழந்தைங்க மாதிரி அடம்பிடிக்கிறீங்க சத்தமா சொல்லுங்க எல்லாரும் என்ன ஸ்பெல்லிங்மா FAMILY ஃபாதர் அண்ட் மதர் இன் லவ் வித் யூ FAMILY அடிக்கிறது அப்பக்கலாம் ஒரு டீச்சர் கேட்கிறேன் கூப்பிட பாருங்க மேடைக்கு நீங்க அடிப்பீங்களா பசங்களை ஐயோ சார் என்ன சார் அப்படி கேட்டீங்க ஏமா பயமா கேஸ் கொடுத்துருவாங்கள மினிஸ்டருக்கு மட்டக்கடை கேஸ் கொடுத்துருவாங்களே போலீஸ் வருமா ஜாதி பிரச்சனை ஆகிடுமா ஏன் அடிக்கக்கூடாதா நானும் அடி வாங்கியிருக்கேன் நான் கூட அடி வாங்கியிருக்கேன் நான் எதுக்கு அடிக்கணும் குழந்தைகளுக்கு அன்பா சொல்லி கொடுக்கலாம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லலாம் ஏன் அடிக்கிறது இல்லை சுத்தி கேட்டுச்சான் சாவியை பார்த்து ஏன் சாவி நான் இவ்வளவு கனமா இருக்கிறேன் இந்த பூட்டை போட்டு தலைமையிலே அடிக்கிறது திறக்க மாட்டேங்குது நீ திரும்ப இருக்கிற டீச்சரு நீ போய் என்னமோ பண்ற அது உள்ள போய் ஏதோ திறந்துக்கிறாரு எப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு சுத்தி சொல்லிச்சான் நீ நிறைய சாவி சொல்லிச்சான் நீ நிறைய படிச்சுட்டுங்கிற அகங்காரத்துல நமக்கு பாதுகாப்பான பூட்டை போட்டு அடிக்கிற தலைமையிலேயே நான் ஒரு டீச்சர் அந்த மாணவனோட இதயத்தை போய் உள்ள டச் பண்றேன் உடனே திறந்துட்டுன்னு சொல்லிச்சு தீனால் சுட்ட பெண் உள்ளார மாறாதே நாவினால் சுட்டப்படும் நாக்கினுடைய நுனியை பாருங்க கொஞ்சம் பாருங்க பாருங்க ஷார்ப்பா இருக்கும் அம்பு மாதிரி நீங்க உதற பாருங்க வில்லு மாதிரியா இருக்கும் பாருங்க பேனாட்டு வந்து பாருங்க வில்லு மாதிரியா இருக்கும் அந்த வில்லுல அந்த வார்த்தை வச்சு விட்டீங்கன்னா ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும் வார்த்தைகள் முக்கியம் அப்படிதான் 32 பல்லம் ரொம்ப அட்டிக்கிச்சான் நடுவில் நாக்கு பார்த்து கேட்டுச்சான் இங்க பாரு ரொம்ப ஆடுற இங்க ஆடினா இருக்காத நாங்க 32 பேர் இருக்கிறோம் ஒரே துண்டாயிடுவேன் ஜாக்கிரதைச்சான் அதுக்கு நாக்கு சொல்லிச்சாங்க நீங்க 32 பேர் இருக்கீங்க நான் ஒத்துக்கிறேன் ஆனா நான் ஒரே ஆள் தான் ஒரு வார்த்தை வெளியே விட்டேன்னா 32 பேரும் காலி அடிச்சான் கரெக்டு தானே மொத்த பல்ல போயிடும் ஏன்னா நம்ம பேசிக்கிறத பல்ல வச்சுடுவேன் தைரியமா பண்ணுவோம் பக்கத்துல மாமியார் இருப்பாங்க எப்படி பண்றது இஷ்யூ சொல்லலாம் அவங்க மாமனார் பாராட்டுவார் அவார்டு வாங்கிக்கங்க எல்லாரும் தாத்தா பாட்டி வந்து நீங்களே ரெடியா 1 2 3 அந்த மொபைல் போனை தான் எடுத்து கீழே வைங்க நான் இவ்வளவு தூரம் சொன்னேன்ல கைத்தட்டுங்க ஏடிக்கு அடுத்து பீட்டிங் பண்ணோம் முதல்ல 1 2 3 ரொம்ப பவரா இருக்க பீட்டிங் ஏடிஎம் பவரே இல்லை முதல்ல இருந்து வாங்க எல்லாரும் பண்ணுங்க இந்த சவுண்ட் ரெடி 1 2 3 சவுண்டா
தான். நடுவில் நாக்கை நீட்டிங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே துண்டாட நாக்கு அதெல்லாம் பண்ணிடாது. பத்து நாள் ஐட்டத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க பாருங்க. ஒரு மாவுன்னு ஒரு கிரைண்டர் வந்துருச்சு, மாவை ஆட்டி வச்சுட்டு 10 நாள் அது ஊத்தப்பவும் அதையும் இதையும் போட்டு போட்டு அந்த மாவை ஒரு வழி பண்ணி ஆரோக்கியம் போயிடும்மா, உடல் ஆரோக்கியம் போயிடும். சாப்பிடாதீங்கம்மா, ஏதோ ஒரு நாள் வச்சிங்கன்னா சாப்பிடுங்க. டெய்லி சமையல் 2 நாளைக்கு ஒரு நாள் சமைச்சு சாப்பிடுங்கம்மா. காய்கறிகள்லாம் ஃப்ரெஷ்ஷாக வருது. தொடர்ந்து ஃப்ரிட்ஜில் இருந்தே சாப்பிடணும். ஒரு நாள் நம்மளை ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. கேட்கும். ஆனா சாவு சங்கல் கைதட்ட ஒரே பேரண்டைக்கு தான் நான் பண்றேன். தயவுசெய்து சென்னைக்கு வந்தீங்கன்னா தலைவலியை நீட்டாதீங்க. அதே மாதிரி பஸ்ல போனா கை நீட்டக்கூடாது. ஒரு 2 வீலர்ல போனீங்கன்னா 2 பேர் போகணும், அதுதான் 2 வீலர். 5 பேர் போறீங்க. 2 வீலர்ல பெல்ட் கிடையாதுமா, இம்பேலன்ஸ் வெஹிக்கிள்மா, சாஞ்சதுன்னா போச்சு. 2 பேரும் ஹெல்மெட் போடணும்மா தயவுசெய்து. எதிர்க்கு ட்ரெயின் வந்து தலைவலியை வச்சுக்க ஜாகிரதை.